குட் மார்னிங். எந்திரிச்சாச்சு காலையில். ஸோ இன்றைக்கி பாப்பாவும் அவரும் ஜிம்முக்கு போகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பார்க்க போடுங்கக்கான்னு சொல்கிறீங்க. நம்ம அது போடவே இல்லை. ஆக்சுவலி போடலாம்னு நினைப்போம், பட் டைம் இருக்காது. ஸோ இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு vlog எடுத்து நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்திரிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஓட்ஸ் கஞ்சி போடணும் பாப்பாவுக்கும் அவருக்கும். ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ நம்ம போய் பண்ணலாமா? நம்ம கிச்சன் பாருங்கள், எப்போவுமே நீட்டாக இருக்கும் நம்ம கிச்சன். ஏன்னா சொல்லுவாங்க பெரியவங்க, காலையில் தூங்கும் போதே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்கினா சாமி வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா எப்படின்னா, ஒரு பாத்திரம் விழுந்தால் கூட உடனே அதை கழுவிடுவாங்க. ஒரு கரண்டி விழுந்தால் கூட உடனே கழுவிடுவாங்க. ஏன்னா அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அம்மா அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் வந்து நைட்டு தூங்கும் போது எச்சிட்டு பாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பளிச்சுன்னு கழுவி க்ளீனாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிச்சன் பாருங்கள், காலையில் எழுந்துச்சி வரும்போது இப்படி தான். இது நைட்டு சாப்பிட்டது போக மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா, சாம்பார் இருந்தது கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு, சாப்பாடு கொஞ்சம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதையும் கழுவி போட்டாச்சு. ஸோ பளிச்சுன்னு இருக்குல்ல, அவ்வளோதாங்க. நம்ம எப்போவுமே கிச்சனில் க்ளீனாக இருக்கும். நம்ம வீடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி வந்து நிறைய பேர் அக்கா க்ளீனிங் ஒர்க் போடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி நம்ம வீடு டெய்லியுமே க்ளீனாக தான் இருக்கும். அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நிறைய வேலை அதிகமாக இருந்தது, நான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீடு கொஞ்சம் கச்சமச்சான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கும் அந்த மாதிரி. பட் டெய்லி நம்ம வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு க்ளீனிங் ஒர்க் அப்படின்றது எதுவுமே வேண்டாம். அதான் ஊரில் இப்போ வீட்டிலேருந்து இவருக்கு அவங்க அப்பாவுக்கு பர்த்டே இல்லை விஷயம் அவங்க அப்பாவுக்கு. அதனால் அம்மா, அப்புறம் தான் அவங்க அம்மா, எங்கள் மாமியார், அப்புறம் நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்களா. அவங்க வந்திருக்கும் போது வந்துட்டு ஊருக்கு போனாங்க. நாங்கள் ஒரு 2 நாள் வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள். அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. க்ளீனாக ரொம்பலாம் இல்லை, சும்மா லைட்டாக. அதுவும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா துணிமணி மட்டும் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த ஓரத்தில் வச்சுருந்தேன். அது மட்டும் கொஞ்சம் குப்பையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுவும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஓட்ஸ் கஞ்சி போடலாம். அவங்க 2 பேருக்கு. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுல்ல. நேற்று போட்ட வீடியோக்கெலாம் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இங்கே பசும்பால்லாம் வாங்குவோம் ஆக்சுவலி வீட்டில். பாப்பா பார்த்திங்கன்னா பால் குடிக்க மாட்டாள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் பால் குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன் எப்பவுமே. நம்ம வீட்டில் ஆக்சுவலி இந்த ஜன்னல் அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதுக்கு பின்னால் வேப்ப மரம் இருந்தது, ரொம்ப வெளிச்சமாக பளிச்சுன்னு இருந்தது. பட் ஆனால் அதை வெட்டிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு வெட்டிட்டாங்க. ஓட்ஸ் கஞ்சி போட்டுட்டு 2 பேருக்கும் ஆற வச்சுட்டு அவங்களை எழுப்பி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்திரிச்சிட்டு அதுக்கு மேலே அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க ஆக்சுவலி அது இல்லாமல் இப்போது இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அவள் கரெக்டாக இருக்கா, அவள் ஃபேட்லாம் கிடையாது. பார்க்கும்போது உங்களுக்கு மேபி கேமராவில் வந்து உங்களுக்கு அவள் ஃபேட்டாக தெரியுதான்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் ஃபேட் கிடையாது. ஏன்னா அவளோட சைஸே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் தான். ஓகேவா? எக்ஸஸ் நான் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் சைஸ் ஆக்சுவலி நானும் பாப்பாவும் ஒரே ட்ரெஸ் தான் இருப்போம். 2 பேருக்கும் வந்து ஒரே சைஸு. நான் போடுற ட்ரெஸ் தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும், அவள் ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸ் தான் பார்க்கறதுக்கு. நான் வந்து தெரியல, அவள் தெரியல. கொஞ்சம் பப்ளியாக எனக்கு சதை எதுவும் இல்லாதனால நான் வந்து தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காக வெளியே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அவளுக்கு வந்து அந்த ஒரு ஹேபிட் வரட்டும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால ஜிம்முக்கு அனுப்புறது. அங்கே அடுத்த வீடியோவில் போய்ட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். ஓட்ஸ் கஞ்சி போட்டு பாப்பாவை போய் எழுப்பலாமா? திக்ஷு பாப்பா திச்சு எழுந்திரி சாமி. திச்சு எழுந்திரி பாப்பு. ஜிம்முக்கு போலியா பாப்பு? தங்கம் பாப்பு எழுந்திரி சாமி, எழுந்திரி பாப்பா. ஆக்சுவலி எல்லாரும் எப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் குளிச்சுட்டு போவாங்க. இவங்க எப்படி தெரியுங்களா, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னால் குளிச்சுட்டு போவாங்க, மறுபடியும் வந்து ஒரு தடவை குளிப்பாங்க. 2 வாட்டி குளிப்பாங்க. இப்போவே 2 வாட்டி, திருப்பி நைட்டு வரைக்கும் போது குளிப்பாங்க. இவங்க என்ன மாட்டாங்க. ஸோ 2 நாள் நான் வந்து ஜிம் வீடியோ போடவே இல்லை, பாப்பா ஒர்க் அவுட் பண்ண வீடியோ. ஏன்னா நான் ஜிம்முக்கு போகலை ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் ஜிம்முக்கு போக முடியல. அவங்க அப்பா தான் போனார். அவர் ஏதோ வேறு பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரா, இவ பாப்பா பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியலையா. அதனால் என்னால் போடல. மம்மி வாங்க மம்மி கூப்பிட்டே இருக்கா. சரி வரேன்னு சொல்லியிருக்கேன். நானும் ஜிம்முக்கு போயிட்டு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இவங்களுக்கு நான் ஓட்ஸ் கஞ்சி போட்டு கொடுப்பேன் காலையில், இல்லைனா ஜூஸ் போட்டு கொடுப்பேன், மாதுளப்பழம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து டீ காஃபி பால் பிடிக்காது, நான் குடிக்க மாட்டேன். அது எனக்கு தெரியல, நான் பல வருஷமாகவே குடிக்காமல் இருந்து பழகிட்டேன். அதனால நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எனக்கு நான் குடிக்க மாட்டேன்ட்டு அவங்களும் குடிக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் நீ குடிக்க மாட்டேற அப்படியே எங்களுக்கு மட்டும் கொடுத்துற, எங்களுக்கும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குட்டி டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க 2 பேரும் வந்து இதுக்கு ஆர்கியூ பண்ணுறாங்க, நீ குடிக்க மாட்டேற நான் மட்டும் ஏன் குடிக்கணும். இப்போ அங்கே பால் காய வச்சுட்டு சும்மா
ஒரு 2 கை ஓட்ஸ் 2 கை போடும். இவங்க 2 பேருக்கு மட்டும்தானே 2 கை போடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மட்டும் போட்டு தர, நீ குடிக்காமல் எங்களுக்கு நாங்கள் மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஓகே நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பால் ஸ்மெல்லு. என்ன பண்ணுறது, நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது எப்போ நம்ம வீட்டில் நிறைய பாப்பா இருக்கா பாருங்க, நான் ஏதாவது சாப்பிட்லன்னா நான் எனக்கும் வேண்டாம். எதுவாக இருக்கட்டும், சும்மா சின்ன சின்ன விஷயமா இருந்தால் நம்ம அப்படி தான். நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நமக்கு அது பிடிக்காது. சரி வேணாம் எதுக்கு இது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவா, அது எப்படி சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிட்ணுமா, எனக்கு வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் அப்படி தான். சரி அவள் தான் அப்படி குழந்தைத்தனமாக பண்ணுவா, அப்போத்துலேருந்து அவள் அப்படி தான், சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்து. இவர் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா இவரோட இட்டும் அப்படியே தான். கஞ்சி வச்சுட்டு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்கள போய் எழுப்பிட்டு நம்ம ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கலாம். பாய் பாய். ஜிம்முக்கு போகும்போது சாமி கும்பிட்ற ஒரே ஆள் தீட்சி மட்டும்தான். எங்கே போனாலும் சாமி கும்பிடுவா தீட்சோ? ஷூ அங்கே இருக்குல்ல? ஓகே பாய் பாய் பாய். அவங்க ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க போயிட்டு அவங்க என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குட்டி குட்டி கிளிப்பாக போட்டிருப்பேன் நான் ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் ஸ்லாமில் தான் அவங்க 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ குட்டி குட்டி கிளிப்பாக அவங்க அப்பா தான் எடுத்தார். அதுவும் அவங்க சரியாக எடுக்கலை, ஏன்னா அவரும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே எடுத்திருக்காரா, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கலை. அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு டைமும் இல்லை, வீடியோ போடவும் இல்லை இல்லையா, அதனால சரி போடணுன்றதுனால கொஞ்சம் எடுக்க சொல்லியிருக்கா பாப்பா. அதனால் அவர் சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு போல இருக்குது. ஏன்னா அவரும் ஒர்க் அவுட் பண்ணணும், டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால எடுத்திருக்காரு. அந்த வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வீடியோ பார்த்துப்பீங்க. ஸோ பாப்பாவை ஜிம்முக்கு அமிச்சிட்டு ஜிம்முலேருந்து வந்துட்டு கொரியர் போட்டுட்டு கொரியர் நான் வந்து கொரியர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட வீடியோ பண்ணிவிட்டு அதையும் நம்ம போஸ்ட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போகும், ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டாக்கில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். அப்புறம் வந்து இது நாளைக்கு ஜிஷ்ணு நம்ம சுந்தரி சீரியலோட ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு ரிசப்ஷன், அது மேரேஜ் ஆகிடுச்சுல. ஸோ ரிசப்ஷன் ஆக்சுவலி அவருக்கு. ஸோ அதனால் நம்ம ரிசப்ஷனுக்கு வர போகணும். ஸோ அது கிஃப்ட் வேறு கொஞ்சம் ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, இப்போ போக வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம கடைக்கு கிளம்புறோம் நம்ம. ஸோ இந்த காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட டே டு டே ஒர்க்கு. ஸோ காலையில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கொரியர் போட்டிங்க பாருங்கள், வெளியே இருந்து வைக்கல. ஸோ இப்போ தான் நம்ம போட்டோம், வீடியோலாம் போட்டோம். வீடியோ போட்டுட்டு அப்படியே எடுத்து வெளியே வச்சிருக்கேன். ஸோ இதை எடுத்து இப்போ உள்ளே வைக்கணும். டாப்ஸ் இதெல்லாமே எடுத்து போட்டுருந்தோம். ஸோ இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பணும். ஸோ அண்ணாவுக்கு ஜிஷ்ணு எனக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு, எவ்வளோ பெரிய புட்டு கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணு, கிஃப்ட் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன கிஃப்ட் வாங்கலான்ற ஐடியாவே கிடையாது, பிளாங்காக இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு அதையும் போடலாம், என்ன கிஃப்ட் வாங்குறோம்னு சொல்லி போடலாம். ஸோ நாளைக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் போகும்போது யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ மீட் பண்ண போகிறோம். ஆமாம், லாஸ்ட்டாக நம்ம வந்து கேபிமாவோட வழக்காப்புக்கு நம்ம மீட் பண்ணது எல்லாரும் சேர்ந்து. எங்கே டைம் கிடையாது ஆக்சுவலி, அதுதான் பிரச்சனை. எங்கே நடுவில் மீட் பண்ணலாம். அப்போ நடுவில் கூட நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் ஒரு டைம், நம்ம பார்க்கறதுக்காக ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே மீட் பண்ணோம். நடுவில் அடிக்கடி வெளியே போகணும்னு பிளான் போடுவோம். இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஷூட், ஏன்னா இப்போ நம்ம சுந்தரி இருக்கும்போது எல்லாரும் மீட் பண்ணிட்டே இருந்தோமா. இப்போ சுந்தரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு டீம்ன்றதுனால வேறு சீரியல் பண்ணுறதுனால அதில் டைம் கரெக்டாக இருக்குது. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா 2 சீரியல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சீரியல் உங்களுக்கே தெரியும், ஜீ தமிழ் மனசெல்லாம். இன்னொரு சீரியல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு இதுக்கு நமக்கு போகிறதுக்கு 2 சீரியல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம போக வீடியோவில் பார்க்கலாம். போகும்போது நல்லா தான் முழிச்சிட்டு விளையாடிட்டே தான் வந்துட்டு இருந்தா. கொஞ்சம் தூரம் கழித்து அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு போல இருக்குது. ரொம்ப டயர்டில் காலையில் எழுந்தது, ஜிம்முக்கு போய் என்னோடய வீடியோக்கும் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாளா, ரொம்ப டயர்டாயிட்டா. ஸோ நல்லா தூங்கிட்டா அவளும். நல்லா தூங்கிட்டா. சரி நானும் எழுப்பலை, கடைக்கு போகிற வரைக்கும் எதுவும் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடோனுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே ஒரு ஆட்டோவில் வரும். ஆட்டோக்காரன் நான் வெளியே போயிருந்தார். ஸோ வேறு ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். தலையில் எடுத்தானா அது கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு சாஞ்சிட்டே உட்காந்துட்டு வந்திருக்கா பொம்மை மாதிரி. ஸோ ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் வாங்கிட்டு வந்ததுனால மெட்டீரியல் நிறைய வாங்கிட்டு வந்ததுனால வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது. ஆட்டோவும் சின்ன ஆட்டோ. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே
எப்படியோ உட்காந்துட்டு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம ஆட்டோவாக இருந்ததுன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்ல ஸ்பேஸ் பெருசாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சின்ன ஆட்டோன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை வர மாதிரி இருந்தது, ஆனால் மழை வராதனால நாங்களும் ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுவோம். ஸோ அதில் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நம்பரும் கொடுத்துருப்போம், அதையும் பாருங்க பண்ணுறேன். ஸோ எங்களோட டே 2 ஒர்க் இருக்காங்க. தீக்ஷோ நான் தீட்டு வரலையே டே வை, நான் தீட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் விடுதி வரேன். தாத்தா சாய் வேண்டிட்டு வந்தேன். விடுதி என்னம்மா உட்காண்ட மூச்சு வாங்குதா? நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் கேட்காம தூக்கிட்டு வரேன். ஸோமா சபா எல்லா மெட்டீரியலும் வந்திருக்கு. என்னென்ன கலெக்ஷன் அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு, டயர்டாக இருக்குது. பாப்பா எங்கே இருக்கா? வந்தாச்சு, செம்ம டயர்டு. போயிட்டு ஏதாவது மாதிரி வாங்கிட்டு வரதா இருந்தாலே நமக்கு ஒன்றுமே முடிய மாட்டேங்கிறது, ரொம்ப டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது உடம்பெல்லாம். வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ திருப்பி ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும், என்னால் போக முடியுமான்னு தெரியல, எப்போ போக முடியும்னு தெரியல. அதனால தான் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. இது எத்தனை நாளைக்கு இருக்கணும் தெரியாது நமக்கு ஸ்டாக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா டக்கு 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 நம்ம காலி ஆகிட்டே இருக்கா. நல்ல விஷயம் தான் காலி ஆகிறது, என்ன சொல்கிறது. அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், தயவு செஞ்சு இப்போ நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. எப்போ விநாயகர் சதுர்த்தி அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு இப்போ தான் நமக்கு ஸ்டாக் கிடச்சிருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனாக பார்த்தா கிடச்சிருச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் வீடியோலாம் போடுறோம், நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் போடுறோம். இப்போ ஆடி மாதம் வேறு, ஆடி மாதம்ன்றதுனால ஃபுல்லாக இப்போது இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சு. பட் வீடு க்ளீனாக இருக்கிறதுனால பிரச்சனை, நம்ம போகும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நைட்டு டின்னர் மட்டும் செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதாவது இட்லி அந்த மாதிரி செய்யலாம், தோசை ஊற்றிக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, ஆமாம் நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கணும். நிறைய கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வாங்கினது அப்படியே போட்டு டக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாருமே அக்கா ஸ்டாக் இல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் ஆனால் நம்ம போன ஸ்டாக், அதாவது நம்ம ரீஸ்டாக் அப்படிங்கிறது வந்து எதை எடுத்துருக்கோம்னா சுடிதார் எடுத்துருக்கோம், ஐ மீன் டாப்பு பேண்ட் காட்டன் எடுத்துருக்கோம். அது வந்து இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே கேட்டீங்க 3XL 4XL 5XL கொண்டு வாங்கக்கா, நாங்களும் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் எடுத்து வந்திருக்கேன். இந்த டைம் 2 பீஸ் எடுத்து வந்திருக்கேன், வீடியோ போடுறேன் பாருங்க. அவங்களும் டக்கு ஆர்டர் பண்ணி, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸ்டாக். ஏன்னா சுத்தமாக சாரியாக இருந்ததுன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணால் நம்ம எடுக்கலாம் ஸ்டாக்கு. பட் நம்ம வந்து இந்த சுடிதார் பேட்டர்ன்றதுனால நமக்கு ஒரு டைம் 2 டைம் போட்டாலே நமக்கு அடுத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மா படுத்துட்டு டயர்டாக இருக்கா? ஆச்சோ, குழந்தை தூங்கிட்டே வந்தது ஆட்டோவில், வருந்தோடனே நம்ம தூக்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, ஸோ நம்ம வீடியோ போடுவோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது. டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன பாப்பு? டைம் கரெக்டாக 8:30 மணிங்க. அதாவது பார்த்துக்கோங்க, காலையில் எழுந்திரிச்சா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு ரொட்டீன் ஒர்க் இப்படி தான் போகும். இதில் என்னென்னா, நமக்கு ஷூட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஷூட்டிங் நம்ம போகணும், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒர்க்காக இருக்கும். ஆனால் ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் வாங்குற ஒர்க்கு. ஸோ இந்த 2 ஒர்க்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொரியர் போடுற ஒர்க்கு. இப்போ இனிமேல் உட்காரணும். இப்போ காலையிலேருந்து எந்திரிச்சு கொரியர் போட்டு கொரியரை நான் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திருப்பி என்ன பண்ணணும், இப்போ வந்துருக்குமா, இப்போ தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ கொரியர் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம காலைல சீக்கிரமாக ஜிம்முக்கு போகணும், பாப்பா கூட்டிட்டு. அதனால வந்து என்னால் காலைல கொரியர் போட முடியும். காலையில் எழுந்திரிச்சு போட்டுருவேன் நான். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் இப்போ தூங்குற வரைக்கும் ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து என்கொயரி செக் பண்ணணும், அடுத்தது கொரியர் போடணும். எல்லாத்தையும் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. காலைல கொரியர் நான் வந்துருவார், அவர் வந்து எடுத்து மேபி நான் வீட்டில் இல்லைனா கூட அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு வேறு ஜிஷ்மோனோட ரிசப்ஷன் வேறு. ஸோ அதுக்கு வேறு போக வேண்டிய ஒர்க் இருக்குது. நமக்கு ஏகப்பட்ட வேலைகள், என்ன சொல்கிறது, இப்படியே நம்மளோட வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்ப்போம் அடுத்தது என்ன போடலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இது என்ன பண்ணுறோங்கிற வீடியோக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுப்போம். எல்லாரும் கேட்குறீங்க டே டு டே என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். அதையும் அப்படியே நீங்களும் பார்த்துருங்க. வாங்க, என்ன ஷூ பண்ணுறேன். ஆமாம் பாருங்கள், இப்போ 2 பீஸ் தான் நம்ம காட்ட போகிறோம். அதெல்லாம் எடுக்கலாம். எல்லாம் உள்ளே இருக்குது, நிறைய எடுத்து வந்துருக்கோம். வந்துருச்சு. இதுக்கு இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் 2 பீஸ் எடுங்க. இதுக்கு மேலே நம்ம இதை போட்டது வீனெக் போட்டோம். வீனெக் ரவுண்ட் நெக் போட்டுக்கிட்டே இருக்கும், ரீஸ்டாக் எடுத்துகிட்டே இருக்கும். டிசைன் வேற டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு. இது பாருங்க, டாப்பு பேண்ட் பாருங்க, இதுல ஓவர்லாக்லாம் போட்டு சூப்பரா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓவர்லாக் பாருங்க, நான் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் காட்டுறேன், எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. ஓவர்லாக் பாருங்க, இது பாருங்க சூப்பரா இருக்கும், பியூர் காட்டன். இது நான் கலர்ஸ் காட்டுறேன், எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது டாப்பு பேண்ட் நான் ஒன்னா இப்படியே காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். எது பிடிச்சிருக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இதெல்லாம் நமக்கு போயிட்டே இருக்குங்க. நமக்கு சைஸ் பாத்தீங்கன்னா M2 XXL வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஒன்ஸ் இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சேம் கலர் சேம் டிசைன் கிடைக்காது, நெக்ஸ்ட் வேற கிடைக்குங்க. இது மட்டும் பார்க்காதீங்க. ரேட் பாத்தீங்கன்னா 380 ரூபாய், டெலிவரி சார்ஜ் 60 ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். என்னங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க 3XL 4XL கொண்டு வாங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாச்சுங்க. சேம் பேட்டர்ன், பியூர் காட்டன். இது பாத்தீங்கன்னா 3XL இருந்து 6XL வரைக்கும் அவைலபிள். நல்ல பெருசா இது வரைக்கும் நம்ம 3XL 4XL 5XL போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கோம். நம்ம பாப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3XL 4XL 5XL அவைலபிள். அதாவது இந்த பிங்க்கு அடுத்தது நான் காட்டுறது எல்லாமே 3XL 4XL 5XL
அதுக்கு முன்னால நான் 6XL, அதுக்கு முன்னால காட்டுறது எல்லாமே M2XL. இதுல எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 3XL to 6XL வரைக்கும் ரேட் பாத்தீங்கன்னா 400 rupees. அதுக்கு முன்னால வந்து M2XL வரைக்கும் இருக்கிறது 380 rupees. ஓகேங்களா? இந்த பிங்க்கு மேல காட்டுறது எல்லாமே 3XL to 6XL. இதுக்குள்ள நான் காட்டுறது எல்லாமே பாருங்க, நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா சேம் பேட்டர்ன் அகைன் கிடைக்காது. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நீங்க நிறைய பேர் நான் இப்ப நீங்க போறீங்க காலைல மெசேஜ் பண்ணா காலின்னு சொல்றீங்க, உண்மையாவே காலி ஆயிடும். கொடுக்கறதுக்காக நான் வாங்கிட்டு வரேன். சோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். இங்க பாருங்க, இங்க பாருங்க गाइस, ஆக்சுவலா பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். செம்ம மழை பெய்யுது. போன் வாட்டர் ப்ரூஃப் தான், பிரச்சனை கிடையாது. நாங்க வாட்டர் ப்ரூஃப் இல்லையே. எங்க அம்மா பாருங்க எவ்வளவு ஸ்டைலா ஓட்டுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப கெத்தா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா வந்து நெத்தியில் எடுத்து வந்துட்டு வீட்டுல போட்டுட்டு சரி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம். இப்போ பாப்பா ஜிம்முக்கு போறாருல, அவரும் போறாரு, அவங்க அப்பாவும் போறாங்க. எஸ், வி போத் ஆர் ஜிம் பாடி. போத் ஆர் ஜிம் பாடி. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணுன்றதுனால நேற்று ஆக்சுவலா இந்த வீடியோ ட்ரெயினர் பார்க்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில வந்து நாங்க இதை வந்து சொல்ல போறோம். ஆமா, என்னன்னு ஜிம் பாடி ஆமா, ஏன்னா வந்துட்டு லீவ் போட்டுட்டோம் ஒரு 3 days மட்டும். ஆக்சுவலா 3 daysல ஒரு நாள் அவர் லீவ் போட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் அவருக்கு சண்டே லீவ் வேணும்ல. இவங்க அப்பா வெளியே போயிருந்தாரு. இவங்க சண்டே லீவ் போட சொன்னாரு. நாங்க சண்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர் சண்டே லீவ் போட்டனால நாங்க இன்னொரு நாள் லீவ் போட்டுட்டோம். சோ 2 நாள் தான் ஆக மொத்தம் லீவ் போட்டுருக்கோம். இன்னைக்கு நான் போயிட்டேன். பட் அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாரு. சோ ஏன் மேல ட்ரைனருக்கு வந்து ஆக்சுவலி பர்சனல் ஒர்க் இருந்தனால அவர் போயிட்டாரு. பட் நான் பிரசன்ட் ஆயிருந்தேன். அவர் ஹாஃப் டே தான் பிரசன்ட் ஆயிருந்தாரு. அதனால வந்து சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வாங்கலாம்னு வந்தேன். பார்த்தா நம்ம நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜாலி தான். வீட்ல இருந்து கிளம்பும் போதெல்லாம் மழை கிடையாது, நல்லா தான் இருந்தது. வீட்ல இருந்து வந்து அந்த சங்கு டர்னிங் கட் பண்ணி கடைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மழைங்க. நம்ம ஏற்கனவே வண்டி 20க்கு மேல ஓடாது. இங்க பாருங்க, மழை வேற பாருங்க 20 கூட தொடல. இது ஆக்சுவலா ஒரு நடுவுல என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா வந்து எந்த ஸ்பீட்ல வண்டி ஓட்டுறாங்கன்னு அதுக்கே டென்ஷன் ஆகி வண்டி அது எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுது அப்படின்னு காட்டுறத விண்டுச்சு நடுவுல. இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாம இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன இது நம்ம எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் ஓட்டுறானே காட்ட மாட்டேங்குது. அப்புறமா அது வந்து தள்ளாடி வந்துட்டு ரிப்பேர் ஆயி போச்சு. எனக்கு தெரியவே தெரியல. அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு, ரொம்ப நாள் ஓடாம இருந்துட்டு போல, என்னது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடுறது சொல்லு அப்படின்னு சொன்னா, ஏன் பைத்தியமே அது ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரிப்பேரா இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோன் வாட்டர் ப்ரூஃப்ங்க. அதனால எனக்கு வந்து இப்பதான் திருப்தியா இருக்கு. ஏன்னா ஃபோன் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபோன் வாங்கிட்டா ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியில வந்து நிறைய மழையில நனையிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நனையல. இதுதான் எனக்கு திருப்தியா இருக்கா, இதுதான் வாட்டர் ப்ரூஃப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஃபோன் வாங்கின உடனே என்ன பண்றாரு, தண்ணியில போடணும் சொல்லிட்டே இருந்தாங்க, பயமுட்டிட்டா. அதெல்லாம் போட தெரியல. என்ன இப்பவே நாங்க என்ன பண்ண வீட்டுல போய் நான் வந்து நிறைய போறேன். ஸோ இது வந்து உங்ககிட்ட காட்டணும். வீடியோ முடிச்சிடலாம் தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனா அடுத்தடுத்து உன்னோட ஹேப்பன் ஆயிட்டு இருக்கா. ஸோ அதனால அந்த ஹேப்பன் உங்ககிட்ட காமிக்கணும்ல. ஸோ வி காண்ட் ஸ்டே. முதல்ல நாங்க மழையில நினையல அப்படின்னா தான் அதிர்ஷ்டம், ஐ மீன் ஆச்சரியம். ஆமா ஆமா ஆமா, ஏன் இப்ப வரைக்கும் தெரியல. ஆமா, அப்பவே நாங்க தைரியமா போவோம், தைரியமா நினைவோம். போன ஓரத்துல வச்சுட்டு நாங்க போய் டான்ஸ் பண்ணுவோம், நாங்க ஜாலியா விளையாடுவோம் நாங்க மலையில. ஆனா இப்ப இந்த போன் வாங்கின நேரத்துல இருந்து நாங்க மலையில நிறைய டைமே இல்ல. உண்மையா சொல்ல போனா ஆமா ஒரு டைம் கிடையாது. ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்றதுனால போடுறோம் நம்ம. அதுவும் பரவாயில்ல. இதுல என்ன விஷயம்னா, நீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்க, அதனால பரவாயில்ல. அக்கா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நீங்க போட்டுட்டே இருக்காங்க. We are back to home. ஸோ இப்போ நல்லா மனஞ்சிட்டோம். வேறு லெவலில் இருக்கும் நாங்கள். ரொம்ப கட்டி நினைச்சிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துருக்கோம். ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நினச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கப்போ மழையும் சேர்த்து நாங்கள் வாங்கி வந்துருக்கோம். இது அப்போ பெருமைப்பட்டு பையன் கட்டு. ஆமாம், அதில் குப்பையை போட போகணும். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் வாங்க போகணும். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு நினைய போட்டோம் நாங்கள். ஸோ நான் போய் நினைய போகிறேன். மம்மி நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ்மா கொஞ்சமா கொஞ்ச நேரம். பகல்ல மழையே வர மாட்டேங்குதுங்க. பகல்ல மழை வந்தா தானே நினைக்கிறதுக்கு. மனசு ரொம்ப கஷ்டமாகுதுங்க இப்போ சொல்லும் போது தான். பகலானி பிரியாணி வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. பிரியாணி வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்றேன்.